நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம ஜானகி இருக்காங்கல்ல, ஜானகி வந்து ரத்னம் வந்து வீட்டை விட்டு வெளியில் துரத்தி விட்றாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அது என்ன எதுன்னு பார்க்குறோமா, சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம ஜானகி வந்து வீட்டுக்குள்ளே போய் பார்க்காங்க. அங்கே பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஷாக்கான சம்பவம் நடந்திருக்கு. அங்கே பார்த்தா அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க வந்து தூக்கில் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே அந்த இடத்துல கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க அண்ணன் வந்து ஓடி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா வந்து அவரும் பயங்கரமான பதட்டத்தில் இருக்காங்க. அப்போது வந்து நம்ம ஜானகி வந்து சொல்கிறாங்க, அண்ணா எல்லாத்துக்கும் காரணம் வந்து அந்த வேதா தானே, வேதாவோட ஆளுங்க தான் நம்ம வீட்டிலேருந்து ஓடினாங்கல்ல, நான் அப்போவே சொன்னேன் அவங்க தான் இப்படிலாம் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க தான் இப்படிலாம் பண்ணிட்டாங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமான கடுப்பில் வந்து ஒரு வீட்டுக்கு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. அங்கே போனால் வெளியில் வந்து வேதா இருக்காங்க. வேதா வந்து பயங்கரமான திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இப்படியெல்லாம் பண்ணியிருப்ப, நீ தானே எங்கள் வீட்டுக்கு வந்து ஆள் அனுப்புனது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சண்டையே போட ஆரம்பிச்சிடுறாங்க. சண்டை போடுற சத்தத்தை கேட்டு மேலே இருந்து வந்து நம்ம ரத்னம் வந்து கீழே இறங்கி வராங்க. அக்கா என்னாச்சு, என்ன ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்மா சொல்லிகிட்டு இருக்காங்க. பாருப்பா உன் பொண்டாட்டி வந்து பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் இங்கே வந்துட்டு நம்மகிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் உனக்கு என்ன வேணும், எதுக்கு உன்னை தான் அந்த வீட்டை விட்டு போக சொன்னல, எதுக்கு மறுபடியும் வந்து இங்கே வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க. நடந்த பிரச்சனை இங்கே நடந்தது, எங்கள் வீட்டில் நடந்தது, எல்லா பிரச்சனைக்குமே காரணமே வந்து இந்த வேதா தாங்க. அவள் வந்து பயங்கரமாக உங்ககிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கா, நீங்கள் அவளை நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாத்தியாப்பா பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த வீரசேகரன் கூட வந்து எல்லா வேலையும் பண்ணிவிட்டு கடைசியில் இப்போ வந்துக்கிட்டு ரொம்ப உத்தமி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வேதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க இவ தாங்க போய் சொல்லிக்கிட்டு இருக்கா, இவளுக்கு வந்து உங்கள் மேலே கடுப்பு, இந்த குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து பிளான் போட்டுக்கிட்டு இருக்கா. ஆல்ரெடி வந்து மாமா வந்து நம்ம அரசியல் வாரிசாக வந்து உங்களை அறிவித்ததுலேருந்து இவளுக்கு வந்து பயங்கரமான கடுப்பு, நம்மளை அறிவிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து எல்லா பிளானும் போட்டுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் இவ தான் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காப்பா, எப்பா இவளை நம்பாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வேதநாயகி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் சி வாயை மூடு, எல்லா வேலையுமே பண்ணிவிட்டு நல்ல மாதிரி பேசுறியா அப்படின்னு சொல்லி ஜானகி வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏய் நீ தாண்டி இந்த குடும்பத்தில் உள்ள மானத்தையே வாங்கிட்ட, அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்தில் உள்ள சொத்தை எல்லாத்தையுமே ஆட்டையை போட்டு போகிறதுக்கு தான் வள்ளியை வந்து நீ அப்படியே வந்து ஓம்பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க இப்போ சொல்கிறத நம்பாதீங்க, உங்களுக்கு வந்து உண்மை ஒரு நாள் கண்டிப்பாக தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து நம்ம இவங்க வந்து ரத்னம் வந்து அதிரடியாக ஒரு முடிவு எடுக்காங்க. இங்கே பாரு, இனிமேல் நீ இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அக்கா, இவளுக்கும் எனக்கும் இருந்த உறவு வந்து இதோட முடிஞ்சு போச்சு, அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது, இவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பிவிடுங்க, முக்கியமாக வந்து வள்ளியை வந்து கொடுக்காதீங்க, வள்ளி வந்து இந்த வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரத்தனை வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா ஜானகி வந்து கத்துறாங்க. ஏங்க நில்லுங்க, நான் சொல்கிறத கேளுங்க கேளுங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. அவர் பாட்டில் ஒருவருன்னு போயிடுறாரு. இங்கிட்டு பார்த்துக்கிட்டா நம்ம வேதநாயகி இருக்காங்களே, ஏய் பாத்தியா உன்னை இந்த வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிட்டேன், என்ன என்னைய பற்றி எல்லா உண்மையுமே சொல்லி இது பண்ணிடலான்னு பார்த்தியா, அதெல்லாம் இங்கே ஒரு காலமும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு வேதநாயகி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் வேதநாயகி, கூடிய சீக்கிரம் வந்து உன்னை பற்றி உண்மையெல்லாம் வந்து வெளியில் கொண்டு வந்து என் புருஷன் கையாலே உன்னை அடித்து இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்த வைக்கலை, நான் வந்து ஜானகி இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பயங்கரமாக கோவப்பட்டு சவால் விட்டுட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.